மறுபிறவி இருப்பது உண்மையா? நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு மனிதன் மறுபிறவி எடுக்கிறான் என்பதற்கு உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு நம்ப முடியாத நிகழ்வுகள் நம் கண்முன்னே நடந்தேறி இருக்கிறது. இதற்கு சிறந்த ஒரு சான்றாக இந்தியாவின் டெல்லியில் 1926ஆம் ஆண்டு பிறந்த ஒரு சிறுமிக்கு தன் முந்தைய பிறவி மறக்காமல் அப்படியே ஞாபகம் இருந்ததாம். தன்னுடைய பெயர், ஊர், உறவினர்கள் என்று அனைத்தையும் கூறி தன் பெற்றோர்கள் நீங்கள் அல்ல என்றும் கூறியிருக்கிறார். இதை கேட்ட அவளுடைய பெற்றோர் இவளுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்று பயந்துள்ளனர். ஆனால் தொடர்ந்து ஒரே விஷயத்தை பற்றி அந்த சிறுமி புலம்பியதால் உண்மை அறிய அவள் கூறிய இடத்திற்கு சென்று ஆய்வு செய்துள்ளனர். அப்போதுதான் சிறுமி கூறிய அனைத்தும் உண்மை என அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. சிறுமிதான் வாழ்ந்த இடம், கணவர், குழந்தைகள், உற்றார், உறவினர்கள், வீடு, வீட்டில் இருக்கும் பொருட்கள் என்று அனைத்தையும் நினைவுபடுத்தி கூறியிருக்கிறாள். இது உண்மைதானா என்ற ஆய்வும் ஆய்வாளர்களால் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வு மட்டுமல்லாமல் இதுபோன்ற பல நிகழ்வுகள் உலகம் முழுவதிலும் இருந்து மர்மமாக நாம் கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். மறுபிறவி என்பது அந்த ஆத்மா அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்கான ஒரு திறவுகோலாகும். நம்முடைய சில நடவடிக்கைகளை வைத்து நாம் முன் ஜென்ம பிறவியா அல்லது புது பிறவியா என்பதை அறிந்து கொள்ள முடியும். பல பிறவிகள் எடுத்தவர்கள் ரொம்பவும் பொறுமைசாலிகளாக இருப்பார்கள். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இவர்களுக்கு இருக்கும். ஒருவருடன் புதிதாக உரையாடும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கணித்து கூறிவிடுவார்கள். அடிக்கடி ஒரே மாதிரியான கனவுகள் வரும். பிறக்கும் பொழுதே சிறு குழந்தைகள் போல நடந்து கொள்ளாமல் அதிக அறிவுடன் காணப்படுவார்கள். பெரிய மனிதர்களைப் போல பேசுவதும் பெரிய மனிதர்களுடன் நிறைய உரையாடுவதை விரும்புவதும் செய்வார்கள்.